பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 4வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவ அன்பு என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். யோவான் 14:24. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. லூக்கா 10:27. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, தேவ அன்பின் மூலமாக கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய அன்பின் ஆவி எங்களுக்குள்ள ஊற்றப்படுவதற்காக நன்றி ஏசப்பா. உம்முடைய அன்புக்கு நிகராக நாங்கள் அன்பு செலுத்த முடியாது என் தகப்பனே. உங்கள் சரீரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய சரீரத்துள்ள ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் எல்லா மனுஷருக்காகவும் நீங்கள் கொடுத்தீங்க தகப்பனே. உம்முடைய பரிசுத்த மரணத்து நிமித்தமாக மாத்திரமே பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட்டதற்காக நன்றி அப்பா. இன்றும் உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் என் தகப்பனே. பிசாசை மீட்கொள்கிறோம் என் ஆண்டவரே. எங்களுக்காக உம்முடைய ஜீவனை விலைக்கிரயமாய் நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவ அன்புக்கு நிகராக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் எங்கள் சிந்தனைகள் யாவும் தேவனுக்குரியதா இருக்கட்டும். உம்முடைய கரத்தின் கிரிகளாய் எங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. பரலோக திட்டத்தை கொடுத்த தேவன் என் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் படி நாங்கள் நடக்க எங்களை போதித்தரலும், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தியறலும். இதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதமும் மனுஷீக வல்லமைகள் அந்தகார லோகாதிபதி ஆவின் கிரிகள் அத்தனையும் இயேசுவின் பலமள நாமத்தில் வாய்க்காமல் போவதாக ராஜா. நன்றி 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 இயேசப்பா, நன்றி தகப்பனே. எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்தரலும், பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. ஆளுகிறவளுக்கு ஞானத்தை கொடுங்க இயேசப்பா. எங்கள் தேசம் எல்லாம் செழிப்புண்டாகத்தக்கதான கிருபை தாங்க. வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்புண்டாகட்டும். ஒரு ஆசீர்வாதமான மழையை ஆண்டவரே இந்த கடுமையான கோடை நாட்களிலே எங்களுக்கு கட்டளையிடுங்க இயேசப்பா. தகப்பனே இறங்குவீராக என்றாச்சா. இந்த வெயில் உஷ்ணத்து நிமித்தமாக அதிகமாக பாதிக்கப்படுறோம். கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும், தயவாய் இறங்கியறலும். எங்களுடைய அவதியை கர்த்தர் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் என் தகப்பனே. குழந்தைகள் பெரியவர்கள் பெரிதாய் பாதிக்கப்படுறாங்க இசப்பா. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு ஆசீர்வாதமான மழை எங்களுக்கு கட்டளையிடுங்க. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா, உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே இறங்குவீராக. அப்படி திவ்ய கரத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. முழுவதுமாக அந்த தீயானது அணைக்கப்பட கர்த்தர் அருள் செய்யுங்க இசப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. பாலஸ்தீன் ஈரான்காக, உக்ரைன் ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம். லெபனான் சிரியா டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா சைனா ஜப்பானுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உலக நாடுகள் ஒவ்வொன்றையும் ஆளுகை செய்கிற அதிபர்களையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தெய்வ பயம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரட்டும் தகப்பனே. தேவனிடம் ஆலோசனை கேட்கத்தக்கதான புத்தி தெளிவு உண்டாகட்டும் என்றாச்சா. யுத்தங்கள் ஓய்ந்து கர்த்தரை அறியத்தக்கதான ஒரு ஞானத்தை நீங்க கொடுங்க இயேசப்பா. உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபத்திற்கு நாங்கள் ஆயத்தப்பட, ஒரு கூட்டுச்சனத்தை ஆயத்தப்படுத்த கிருபை தருவீராக. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் என் தகப்பனே. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. கடன் இல்லாதபடி சுபிட்சமாய் வாழக்கூடிய ஆசீர்வாதமான வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் அருள் செய்யுங்க. ஞானமாய் குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபை நீங்க தாங்க இயேசு சுவாமி. வீணான செலவுகள், ஆடம்பர செலவுகளிலிருந்து ஒவ்வொருவரையும் நீங்களாக்கி ரட்சித்தரல வேண்டும் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. மனம் போன போக்கிலே வாழாதபடி காத்துக்கொள்ளுங்க. திட்டம் பண்ணி ஞானத்தோடு ஆலோசனை செய்து வழிநடத்த கிருபை தாரும். தேவரீர் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்திறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்திறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.